சுட்டுமல்லி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அபிநயா பெரிய ஆபத்துலேயே இருக்காங்க. கர்ணா எவ்வளவோ உண்மையை கேட்டாலும் இப்போ எவ்வளோதான் பட்டினி கிடந்தாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம அபிநயா உறுதியாக இருக்காங்க. இந்த இடத்துல எப்படி இருந்தாவது அபிநயாவை மீட்கணும்னா அது வெற்றியால் தான் முடியும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அபிநயா கிட்ட கர்ணா கேட்ட கேள்விக்கு அபிநயா சரியான பதில் சொல்லாதனால உனக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு, இனி உன்னை விட்டு வச்சிருந்தா கரெக்டாக தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்கிறாரு. அதனால் உன்னை இனி விட்டு வச்சிருக்கக்கூடாது, உன் கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். இனிமேல் உன்னோட பிரச்சனையே இருக்காது, நீ இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா ஒரு முடிவுக்கு வராரு. இந்த தருணத்தில் தான் அபியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் நடக்க போகுது. ஏன்னா தன்னை காப்பாற்ற வரப்போகிறது வெற்றி அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ தூரத்துக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வெற்றி தன்னை காப்பாற்றும் போது அபிநயா வெற்றிக்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர எபிசோட அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் வெற்றி சுடருக்காக அபியை காப்பாற்றணும் அப்படின்னு வந்தாலும் அபி மேலே இன்னும் வெற்றிக்கு காதல் இருக்குது அப்படின்றத அபியும் உணர்வாங்களா, வெற்றியும் உணர்வாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. இன்றைக்கான எபிசோடில் சண்முகத்துக்கு அபிநயா போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டா அப்படின்றத லாயர் பிரபாகரன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தருணத்தில் தான் பாவம் சண்முகம் தன்னோட தங்கை இந்த மாதிரி செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் பாவங்க அவள் யார்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு ரொம்பவே கவலைப்படுறாரு. அபிநயாவை காணோன்னு தெரிஞ்சா சுடர் ரொம்பவே பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நினைக்கிறாரு. அதனால சண்முகம் சுடர்கிட்ட இருந்து மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு. இந்த இடத்துல தான் இப்போ சுடருக்கு ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது. அபிநயா காணோம் அப்படின்னு தெரிய போகுது. இந்த இடத்துல சுடரோட நிலைமை பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது. எப்படி இருந்தாவது சுடர் கண்டிப்பாக வெற்றி கிட்ட ஹெல்ப்பை கேட்கணும், தன்னோட அம்மாவான அம்முவை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கும் போது தான் உண்மை வெற்றிக்கு தெரிய வருமா, சுடர் தான் தன்னோட பொண்ணுன்னு தெரிய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் உண்மையாக சொல்லப்போனால் சுடர் வெற்றி கிட்ட தான் ஹெல்ப் கேட்க போகிறாங்க. எந்த மாதிரி ஹெல்ப் கேட்பாங்க, எந்த சூழ்நிலையில் கேட்க போகிறாங்க அப்படின்றத இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் மூலமாக பார்க்கலாம் வாங்க. தியா, தருண், சுடர் இவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம சுடர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெற்றி அங்கிள் வருவார் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு மகேஷ். எங்கே மகேஷ், வெற்றி அங்கிளை காணா, அதாவது கேப்டனை காணா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் மகேஷ் இந்த மாதிரி வெற்றி அங்கிளுக்கு ரொம்பவே காய்ச்சல், உடம்பு சரியில்லை, அதனால வெற்றி அங்கிள் ரெஸ்ட் எடுக்கிறார் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு கேப்டனுக்கு, அப்படி என்ன உடம்பு சரியில்லை, நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் தன்னோட விருப்பத்தை மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க. நான் கேப்டன் அங்கிளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. அப்போ மகேஷ் சொல்கிறான், சரி சுடர், நம்ம எல்லாருமே கிளாஸ் முடிஞ்சதுமே வாங்க எங்களோட சேர்ந்து என்னோட கார்லேயே சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம், அப்போ போய் வெற்றி அங்கிளையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் மகேஷ். இந்த தருணத்தில் தான் சுடர் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் வெற்றி அங்கிளை, அதாவது கேப்டன் அங்கிளை நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ கிளாஸ் பீரியட்லாம் முடிஞ்சதுமே அவங்க வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வந்துடுச்சு. இப்போ மகேஷ் சொன்ன மாதிரி சுடர், தியா, தருண் இவங்க 3 பேரையும் மகேஷ் காரில் கூட்டிகிட்டு போகிறா. இந்த தருணத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் உண்டான பாசம் இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வெற்றி சுடருக்காக எதையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர போகிறாரு. சுடர் வெற்றி கிட்ட, என்ன கேப்டன் சாப்பிட்டீங்களா, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சுடர் கேட்குறான். இல்லைப்பா இன்னும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு குட்டிப்புலி சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் வெற்றிக்கு என்ன பண்ணுறாங்க சுடர் அப்படின்னு பார்த்தா, சாப்பாடு கொண்டு வாங்க நான் ஊட்டுறேன், கண்டிப்பாக கேப்டன் அங்கிள் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வெற்றிக்கு ஊட்டி விடாரு. இந்த தருணத்தில் வெற்றி ரொம்பவே நெகிழ்ச்சியாக ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த தருணத்தில் வெற்றி தனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல சுடர் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அன்பாக இருக்கா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த மாதிரி பொண்ணுக்காக எதையும் செய்யலாம் அப்படின்ற நினைப்பு வருது. சுடர் தன்னோட அப்பா வெற்றிதான் அப்படின்னு தெரியாமையே இவ்வளோ பாசத்தை பொழியிறாங்க. இந்த இடத்துல சுடருக்கு வெற்றிதான் அப்பான்னு தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அந்த தருணமும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் பாவம் சுடருக்கு இப்போ தன்னோட அம்மாவான அபிநயா இப்போ போலீஸ் கஸ்டடியிலேருந்து இப்போ தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சுடருக்கு இப்போ தெரிய வரப்போகுது. அது எப்படின்னு பார்த்தா
சண்முக வீட்டுக்கு நேரடியாக போலீஸ் விசாரிக்க வராங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் போலீஸ் என்ன கேட்குறாங்க சண்முகத்துக்கிட்டனா, உங்கள் தங்கச்சியான அபி இப்போது இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கா, பரவாயில்லேருந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற இடத்துல தான் இப்போது அபி தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகத்துக்கிட்ட. இதை கேட்டதுமே சுடர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, என்னோட அம்மா அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்கே போனீங்க அம்மு, உங்களை காணான்னு சொல்லிட்டு இங்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கே போனீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அழுகுறாங்க. சுடர் அழுகிறத பார்க்க முடியாத சண்முகம் சுடருக்கு இப்போ ஆறுதலும் சொல்கிறாரு. இங்கே பாரு சுடர், நம்ம அபிக்கு எதுவுமே ஆகாது, மாமா இருக்கேன்ல, உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு போயிருக்கா, நீ அழுகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா, மாமா இருக்கேன், கண்டிப்பாக நான் அபிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், கண்டிப்பாக அபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன், மாமா மேலே நம்பிக்கை இருக்கல, அப்போ அழாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட சுடர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையாவா மாமா, கண்டிப்பாக அம்மா திரும்பி வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சண்முகத்திட்ட கேட்குறாங்க. சண்முகமும் ஆமாம்மா, கண்டிப்பாக அபி திரும்பவும் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த நிகழ்வெல்லாம் பார்த்த சுடருக்கு தன்னோட அம்மு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நைட்டு ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே தூங்குறாங்க. காலையில் எழுந்ததுமே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல சுடர் தன்னோட அம்மாவை பற்றியே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வெற்றிக்கு காய்ச்சல் சரியாகி எப்பவும் போல் மகேஷை ஸ்கூலுக்கு விடுறதுக்காக வர்றாரு. இந்த தருணத்தில் தான் சுடர் ரொம்பவே சோகமாக இருக்காங்க ஸ்கூலில். இந்த இடத்துல வெற்றி பார்த்ததுமே, என்னாச்சு சுடர், ஏன் சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு. அந்த தருணத்தில் தான் சுடர் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. என்னோட அம்மு இப்போ காணோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்னோட அம்மு எனக்கு வேணும் கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வெற்றி, யார் உனக்கு அம்மு, அது யார் அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க, அந்த தருணத்தில் தான் சுடர் தன்னோட உண்மையை சொல்லிடுறாங்க. அம்முன்றது என்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்மா பேர் அபிநயா, அவங்க ஜெயிலேருந்து வந்தவங்க, அவங்க இப்போ பரோலில் வெளியே வந்திருந்தாங்க, இப்போது திரும்பவும் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகிற தருணத்தில் தான் இப்போ காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ தான் வெற்றியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த தருணத்தில் வெற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அப்போது அம்முன்னு இத்தனை நாள் வரைக்கும் சொன்னது அபியை தான் சொன்னையா, அபி உனக்கு அம்மாவா அப்படின்னு சொன்னால், அப்போ எனக்கு நீ பொண்ணா, அப்போது சுடருக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு இதுதானா, இதனால தான் எனக்கும் சுடரை விட்டு கொடுக்க முடியாத ஒரு இதே வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு வெற்றி. தருணத்தில் தான் வெற்றி நினைக்கிறாரு, எப்படி இருந்தாவது அபியை காப்பாற்றி ஆகணும், யாருக்காக இல்லைனாலும் சுடருக்காக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் வெற்றி யோசிக்கிறாரு, நம்ம கருணா கிட்ட போய் அபியை பற்றி கண்டிப்பாக கேட்டோம்னா அவன் உண்மையை சொல்ல மாட்டான், இதனால் நம்ம மேலே தான் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. அப்போ கருணாவுக்கு தெரியாமல் தான் இந்த வேலையை பார்க்கணும், அபியை காப்பாற்றணும் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. அதனால் மறைமுகமாக கருணாவோட நடவடிக்கையில் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இருக்குது, இது எனக்கு தெரியாமல் ஏதோ மறைக்கிறான், அப்போ அபியை கடத்தினது கர்ணாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல கர்ணா எங்கே அபிநயா வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. தன்னோட ஆட்கள் மூலமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு வெற்றி. இந்த தருணத்தில் தான் வெற்றி சுடருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, உன்னோட அம்மாவை கண்டிப்பாக நான் திருப்பி கூட்டிகிட்டு வருவேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி. நிஜமாவா கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள், எங்கள் அம்மாவோட வருகைக்காக தான் இப்போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் அபியை எப்படி இருந்தாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு வெற்றி. இந்த இடத்துல தான் நீ அடுத்தடுத்த எபிசோடில் வெற்றி என்னென்ன முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றி அபியை காப்பாற்ற போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.